ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th ஃபிசிக்ஸ் யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா என்ன, எலக்ட்ரிக்கல் பவர்னா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர். ஓகே ரைட்மா. இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு கண்டக்டரோட 2 எண்டில் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணோம்னாக்கா அந்த கண்டக்டர் வழியா கரண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகும். நம்ம இந்த லெசன்ல ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஏன் அந்த கண்டக்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வெளியிருந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணதும் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எல்லாமே ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ரிஃப்ட் ஆகும். அதனால அங்கே கரண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே ரைட். இப்போ அந்த இடத்துல அந்த பேட்டரி என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை சப்ளை பண்ணும். ஓகே, என்ன பண்ணும்? பேட்டரி எனர்ஜியை சப்ளை பண்ணும். அதனால அந்த சார்ஜ் எல்லாமே ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ரிஃப்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இங்க ஒரு ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் ஆர். இப்போ இந்த ரெசிஸ்டரை ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வி. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்றாங்கன்னா பேட்டரிக்கு மேலையும் கீழையும் 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் ஏ, மேலே இருக்க பாயிண்ட் பி. அப்படியே அந்த சர்க்கியூட் வழியா வந்தோம்னா ரெசிஸ்டருக்கு மேலையும் கீழையும் 2 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறாங்க. மேலே இருக்க பாயிண்ட் சி, கீழே இருக்க பாயிண்ட் டி. ஓகேவா? ஸோ இப்போ நோட் பண்ணிட்டாங்களா? இப்போ என்ன அசியூம் பண்றாங்கன்னா பாயிண்ட் ஏவிலிருந்து பாயிண்ட் பிக்கு டிக்யூ அப்படின்ற ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? என்ன சார்ஜ் மூவ் ஆகுது? டிக்யூ அப்படின்னு அசியூம் பண்றாங்க. டிக்யூ அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க மூவ் ஆகிறா போல அசியூம் பண்றாங்க. எங்க இருந்து? ஃப்ரம் ஏ டு பி. ஓகே ரைட். இப்போ ஏவுல இருந்து பிக்கு போகும். இப்போ ஏவுல இருந்து பிக்கு அது போகணும்னா யார் வழியா பாஸ் ஆகணும்? பேட்டரி வழியா பாஸ் ஆகணும். அப்போ ஒரு சார்ஜ் டிக்யூன்ற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பாயிண்ட் ஏவுல இருந்து பாயிண்ட் பிக்கு பேட்டரி வழியா பாஸ் ஆகுது. அப்படியே அந்த சார்ஜ் இந்த சர்க்கியூட் வழியா வந்து பாயிண்ட் சியில இருந்து பாயிண்ட் டிக்கு ரெசிஸ்டர் வழியா பாஸ் ஆகும். ஓகேவா? ரெசிஸ்டர் வழியா பாஸ் ஆகும். திரும்ப அப்படியே அது அந்த சர்க்கியூட் வழியா வந்து ஏவுக்கு வந்துடும். ஓகேவா? ஒன் கம்ப்ளீட் சர்க்கியூட் இங்க முடிச்சாச்சு. ஏவுல இருந்து பிக்கு பேட்டரி வழியாகவும் சியில இருந்து டிக்கு ரெசிஸ்டர் வழியாகவும் அந்த சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. டிக்யூ அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஆக்சுவலா பார்த்தோம்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகாது, எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகும். ஓகேவா? எலக்ட்ரான் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கன்சிடர் பண்ணலாம். அந்த டைரக்ஷனை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் அப்படின்னு நோட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுது அப்படின்னாக்கா ஓகேவா, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பாசிட்டிவ் சார்ஜ் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இங்க எடுத்துக்கணும். ஓகே ரைட். இப்போ சார்ஜ் பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு மூவ் ஆகும் பொழுது பேட்டரி வழியா பாஸ் ஆகும். அப்போ அந்த பேட்டரி என்ன பண்ணும்னா அந்த சார்ஜுக்கு எனர்ஜியை சப்ளை பண்ணும். பேட்டரி என்ன பண்ணும்? அந்த சார்ஜுக்கு எனர்ஜியை சப்ளை பண்ணும். அப்போ நீங்க இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது பேட்டரி சார்ஜுக்கு என்ன பண்ணும்? எனர்ஜியை சப்ளை பண்ணுமா? அப்போ பேட்டரி கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா பேட்டரி அது கிட்ட இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை யாருக்கு சப்ளை பண்ணிடும்? சார்ஜுக்கு சப்ளை பண்ணிடும். ஓகேவா? அப்போ அந்த சார்ஜ் என்ன பண்ணும்? எனர்ஜியை கெயின் பண்ணும். ஓகே, அப்போ ஏல இருந்து பிக்கு சார்ஜ் மூவ் ஆகும் பொழுது அந்த சார்ஜ் எனர்ஜியை கெயின் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜியோட அப்படியே சர்க்கியூட்ல வரும். ஓகேவா? இப்போ இங்க ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகும்பொழுது என்ன ஆகும்னா இங்க கெயின் பண்ண எனர்ஜியை இங்க லாஸ் பண்ணும். ஓகேவா? இங்க என்ன பண்ணுச்சு? எனர்ஜியை கெயின் பண்ணுச்சு. இங்க எனர்ஜி என்ன பண்ணும்? லாஸ் பண்ணும். ஓகேவா? ஏன்னா இப்போ இந்த ரெசிஸ்டர்ல நிறைய ஆட்டம்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த சார்ஜ் இது வழியா பாஸ் ஆகும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா அங்க வந்து பார்த்தோம்னாக்கா கொலிஷன் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த கொலிஷனால அங்க எனர்ஜியை லாஸ் பண்ணிடும். அப்போ பேட்டரி கிட்ட வரும்போது எனர்ஜியை கெயின் பண்ணும். கெயின் பண்ண எனர்ஜி அப்படியே கொண்டு வந்து இந்த ரெசிஸ்டர் வழியா பாஸ் ஆகும்போது லாஸ் பண்ணிடும். வெளியே வந்து எம்டியா வரும். திரும்ப இங்க பேட்டரி கிட்ட வரும்போது எனர்ஜியை கெயின் பண்ணும். கெயின் பண்ண எனர்ஜியை ரெசிஸ்டர்ல லாஸ் பண்ணிடும். திரும்ப பேட்டரி கிட்ட வந்து எனர்ஜியை கெயின் பண்ணும்.
ரெசிஸ்டர் கிட்ட வந்து அந்த எனர்ஜியை லாஸ் பண்ணிடும். அப்போ பேட்டரி கண்டினியூஸாக எனர்ஜியை சப்ளை பண்ணிகிட்டே இருக்கு. ரெசிஸ்டர் கண்டினியூஸாக என்ன பண்ண எனர்ஜியை கெயின் பண்ணிகிட்டே இருக்கும், வாங்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, இந்த சர்க்கியூட்ல இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்க வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எனர்ஜி கெயின் ஆகும், அந்த எனர்ஜி இங்கே லாஸ் ஆகும். இங்கே எனர்ஜி கெயின் ஆகும், அந்த எனர்ஜி இங்கே லாஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, அந்த சர்க்கியூட்ல பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்க வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகே ரைட். இப்போ அந்த இடத்துல வந்து இங்கே சொன்ன பார்த்தீங்களா, எனர்ஜி வந்து கெயின் ஆகுது, அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இங்க லாஸ் ஆகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. அந்த எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, du ஈக்குவல் டு v இன்டு dq. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசன்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஓகேவா? நீங்க எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணியிருப்போம். எனர்ஜி ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு சார்ஜ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, டிரைவ் பண்ணியிருப்போம். எனர்ஜி ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு சார்ஜ். ஓகேவா? ரைட். இங்க வோல்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பேட்டரியோட வோல்டேஜ், சார்ஜ் என்ன அப்படின்னாக்கா இங்க மூவ் ஆச்சு பார்த்தீங்களா இந்த சர்க்கியூட் வழியா, ஸோ அந்த சார்ஜ். அப்போ du ஈக்குவல் டு v இன்டு dq. அப்போ v இன்டு dq எனர்ஜி இங்க கெயின் ஆயிருக்கும், v இன்டு dq எனர்ஜி இங்க லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது கெயின் ஆன எனர்ஜி, இது லாஸ் ஆன எனர்ஜி. ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா அங்கே எவ்வளோ எனர்ஜி வந்து டெலிவர் ஆகிருக்கு அதுதான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ எனர்ஜி வந்து டெலிவர் ஆகிருக்கு, ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட லாஸ் ஆன எனர்ஜியும் அந்த பேட்டரி சப்ளை பண்ண எனர்ஜியும் ரெண்டுமே சேம் தானே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, பவர் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம் டேக்கன். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு எனர்ஜி டெலிவர் ஆகுதோ அது பேர் தான் பவர். புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு செகண்டுக்கு எவ்வளவு எனர்ஜி டெலிவர் ஆகுதோ அது பேர் தான் பவர். அப்போ P ஈக்குவல் டு du பை dt. ஸோ இந்த எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் தோருக்கு பாருங்க. எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் du ஈக்குவல் டு v இன்டு dq. இந்த வேல்யூ தான் கொண்டு வந்து இங்க duக்கு பதில் சப்ஸ்டிட் பண்றாங்க. சப்ஸ்டிட் பண்ணோம்னா v இன்டு dq பை dt. ஸோ இந்த வோல்டேஜ் வெளியே வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த dq பை dt என்ன அப்படின்னாக்கா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் கால்டு கரண்ட். படிச்சிருப்பீங்க. ஓகேவா? dq பை dt இஸ் ஈக்குவல் டு கரண்ட். அப்போ இந்த dq பை dtக்கு பதில் நம்ம கரண்டோட வேல்யூ ஐயை இங்க சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா P ஈக்குவல் டு VI. ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். P ஈக்குவல் டு VI. இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா பவர் டெலிவர்ட் பை த பேட்டரி டு எனி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஓகேவா? இப்போ நம்ம அங்கே வந்து ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கே ரெசிஸ்டரை தவிர்த்து வேற எந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருந்தாலும் அங்கே அந்த பேட்டரி எவ்வளவு எனர்ஜியை டெலிவர் பண்ணியிருக்கு அந்த சிஸ்டம்க்கு. ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் P ஈக்குவல் டு VI. ஓகேவா? இப்போ இந்த பவரோட SI யூனிட் என்ன அப்படின்னா வாட். நீங்க 11th படிச்சிருப்பீங்க. பவரோட SI யூனிட் வாட். ஓகேவா? வாட்னு சொல்லலாம், இல்ல ஜூல் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இங்க இந்த ஈக்குவேஷன் மூலியமா தான் சொல்றாங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷன் பாருங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நியூமரேட்டர்ல எனர்ஜி, எனர்ஜியோட SI யூனிட் ஜூல், டினாமினேட்டர்ல டைம், டைமோட யூனிட் செகண்ட். அப்போ ஜூல் பர் செகண்ட், செகண்ட் மேலே போச்சுன்னா இன்வர்ஸ் ஆகும். அப்போ ஜூல் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ எலக்ட்ரிக் பவருக்கு 2 யூனிட் இருக்கு. ஒன்று வாட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனாக்கா ஜூல் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஓகே ரைட். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமர்ஷியலாக கடையில் கிடைக்கக்கூடிய பல்ப். ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பல்பு, இந்த பல்பில் வந்து பார்த்தோம்னாக்கா ரேட்டிங் போட்டிருப்பாங்க. ஓகேவா? என்ன ரேட்டிங்கு? பவர் அண்டு வோல்டேஜ் ரேட்டிங். ஓகேவா? இப்போ இந்த பல்பு பாருங்களேன், இதோட பவர் வந்து 30 வாட். ஓகேவா? அதோட வோல்டேஜ் வந்து 220 வோல்டேஜ். இதோட பவர் வந்து 60 வாட். இதோட வோல்டேஜ் வந்து 220 வோல்டேஜ். ஓகேவா? ஸோ அப்போ மேக்ஸிமம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பல்போட வோல்டேஜும் 220 வோல்டேஜ் தான். பவர் மட்டும் வேரி ஆகும். அந்த பவர் பொறுத்த வரைக்கும் 5 வாட்டு, 30 வாட்டு, 60 வாட்டு அது போல மாறும். சரியா? ஓகே ரைட். இது நீங்க பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பல்புல
வோல்டேஜ் ரேட்டிங் 220 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 220 வோல்டேஜை விட கம்மியான வோல்டேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த பல்பு வந்து டிம்மாக எரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சில டைமில் வந்து லோ வோல்டேஜ் அப்படின்னா பல்புலாம் டிம்மாக எரியும். ஒருவேளை 220 வோல்டேஜை விட வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா 220 வோல்டேஜை விட நம்ம சப்ளை பண்ணுற வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா பல்ப் வில் ஃபியூஸ். அந்த பல்ப் என்ன ஆகிடும்? ஃபியூஸ் ஆகிடும். அந்த பல்ப் என்னவாயிடும்? ஃபியூஸ் ஆகிடும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பவருக்கான இன்னும் 2 ஈக்குவேஷன் இருக்கு, அதை இங்கே டெரைவ் பண்ணுறாங்க. ஓகேவா? யார் மூலியமா? ஓம்ஸ் லா மூலியமா என்ன பண்ணுறாங்க? இங்கே பவருக்கான இன்னும் ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் இங்கே டெரைவ் பண்ணுறாங்க. பவருக்கான பேசிக் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், P ஈக்குவல் டு VI. ஓகேவா? ஓம்ஸ் லா V ஈக்குவல் டு IRனு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த V ஈக்குவல் டு ஐஆரை இந்த விக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஐஆர் இன்டூ ஐன்னு வரும். ஐ இன்டூ ஐ ஸ்கொயர் இன்டூ ஆர். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா பவருக்கான ஈக்குவேஷன் தான். ஓகேவா? பவருக்கான ஈக்குவேஷன் தான். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் மூலியமா என்ன பண்ணுறாங்க? அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகே ரைட். இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், P ஈக்குவல் டு VI. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓம்ஸ் லா பாருங்க, V ஈக்குவல் டு IR. இந்த பக்கம் மல்டிபிள் இருக்கக்கூடிய R இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகும். அப்போ I ஈக்குவல் டு V பை R. இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து இந்த கரண்ட்டுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க? சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கரண்ட்டுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா V இன்டூ V பை R கிடைக்கும். V இன்டூ V ஸ்கொயர் டிவைடட் பை R. ஓகேவா? ஸோ அப்போ மேலே இருக்க ஈக்குவேஷனில் பாருங்க கரண்ட் வந்திருக்கும், கீழே இருக்க ஈக்குவேஷனில் வோல்டேஜ் வந்திருக்கும். இதுவும் பவருக்கான அனதர் ஃபார்ம். ஓகேவா? பவர் ஈக்குவேஷன் வந்து மற்றொரு வடிவில் இங்கே இருக்குது. அப்போ P ஈக்குவல் டு VI அப்படின்னு சொல்லலாம், I ஸ்கொயர் ஆர்னு சொல்லலாம், இல்லை V ஸ்கொயர் பை R அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுங்களேன், P ஈக்குவல் டு I ஸ்கொயர் R. நான் எடுத்து நோட் பண்ணிக்கிறேன், P ஈக்குவல் டு I ஸ்கொயர் R. இன்கேஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டர் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஓகே, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஓகேவா? இப்போ இந்த ஆர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நமக்கு என்னென்னு கிடைக்கும்? அந்த கான்ஸ்டண்ட்டை எடுத்துட்டோம்னாக்கா இந்த ஈக்குவல் ப்ரொபோர்ஷனலாக மாறும். ஓகேவா? அப்போ ப்ரொபோர்ஷனலாக மாறினா P ப்ரொபோர்ஷனல் I ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். அதாவது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க செகண்ட் பாயிண்ட்ல, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். அப்போ எலக்ட்ரிக்கல் பவர் பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஒருவேளை இந்த கரண்ட்டோட வேல்யூ டபுள் ஆச்சுன்னா பவர் வந்து பார்த்தோம்னாக்கா 4 டைம் இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கரண்ட்டோட வேல்யூ டபுள் ஆச்சுன்னா பவரோட வேல்யூ 4 டைம்ஸ் அதிகமாகும். ஏன்னா P ப்ரொபோர்ஷனல் I ஸ்கொயர்னு வந்திருக்கு, மேலே ஸ்கொயர் வந்திருக்குல்ல. அப்போ கரண்ட் டபுள் ஆச்சுன்னா பவர் வந்து பார்த்தோம்னா 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே வோல்டேஜுக்கும் பொருந்தும். ஏன்? இங்கே பாருங்க, P ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. P ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. இப்போ இந்த R வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துட்டோம்னாக்கா P ப்ரொபோர்ஷனல் V ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கேயும் பாருங்க, வோல்டேஜ் டபுள் ஆச்சுன்னா பவர் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் அதிகமானாலும் பவர் அதிகமாகும், வோல்டேஜ் அதிகமானாலும் பவர் அதிகமாகும். ஓகேவா? ஓகே பாரு, இப்போ கரண்ட் வந்து 2 டைம்ஸ் அதிகமாச்சுன்னா பவர் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் 2 டைம்ஸ் ஆச்சுன்னா பவர் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பவருக்கு 3 ஈக்குவேஷன் இருக்கு, P ஈக்குவல் டு VI, P ஈக்குவல் டு I ஸ்கொயர் R, P ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. இந்த 3 ஈக்குவேஷன் நீங்கள் படிச்சு வச்சுக்கணும், சம்ல தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தா அதே ஈக்குவேஷன் தான், எனர்ஜி பை டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு பவர். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு எனர்ஜி டெலிவர் ஆகுதோ அது பேர் தான் பவர். இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா எனர்ஜியை கால்குலேட் பண்ண போகிறாங்க. அப்போ எனர்ஜியை கால்குலேட் பண்ணணும்னாக்கா நமக்கு DU தான் வேணும். அப்போ இந்த டைம் டேக்கனை இந்த சைடு கொண்டு போனால் மல்டிபிள் ஆகிடும். ஓகேவா? அப்போ நமக்கு என்னென்னு கிடைக்கும்? எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்டூ டைம். எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்டூ டைம். ஓகேவா? ரைட். அடுத்து இங்கே கவனிக்கணும், இந்த பவருக்கான SI யூனிட் வாட், இந்த டைம்கான SI யூனிட் செகண்ட். ஓகேவா? அப்போ எனர்ஜிக்கான SI யூனிட்
வாட் செகண்ட் அப்படின்னு வரணும். ஓகே, எனர்ஜிக்கான யூனிட்டு வாட் செகண்ட் அப்படின்னு வரணும். ஓகேவா? பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸும் நம்ம செகண்ட் கணக்குலாம் யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டில் டிவி ஆகட்டும், ஃபேன் ஆகட்டும், எதுவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், செகண்ட் கணக்குலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதை மணி கணக்கில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா இபி ரீடிங் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மாதம் வருவாங்க, அடுத்த மாதம் கேப், அடுத்த மாதம் வருவாங்க. சரியா? அப்போ ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வருவாங்க. அப்போ அந்த கிட்டத்தட்ட 60 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க, அங்கே நம்ம எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மெஷர் பண்ண வருவாங்க இபிலிருந்து. சரியா? அப்போ கிட்டத்தட்ட 60 நாள் அப்படின்னா நம்ம அதை செகண்டுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா கால்குலேஷன் ரொம்ப பெருசாக போகும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிக்கலாக இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கிலோவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை எப்படி கிலோவாட் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இந்த வாட்டோட பெரிய வேல்யூ கிலோ. ஓகேவா? அப்போ கிலோ வாட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்களா? இப்போ இந்த செகண்டோட பெரிய வேல்யூ அவர். செகண்டு, மினிட்டு, அவர் தானே. அப்போ என்ன பண்ணுறாங்க, செகண்டுக்கு பதில் அவரை மாற்றிக்கிறாங்க. இப்போ பாருங்க, கிலோ வாட் அவர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். இதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா யூனிட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட். சரியா? ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க பாரு, கிலோ வாட் அவர். அப்போ வாட்டை கிலோ வாட்னும் டைமை அவருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கே மாற்றிக்கிறாங்க. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிலோ வாட் அவர். அடுத்து முக்கியமானது, 1 கிலோவாட் அவர் இஸ் நோன் ஆஸ் 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ நம்ம வீட்டிலலாம் மாதத்துக்கு, அதாவது ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் இபிலிருந்து வருவாங்க, ரீடிங்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 150 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 200 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயமா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து கூட ஒரு குடும்பத்துக்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அந்த யூனிட்னா என்ன? ஓகேவா? ஸோ அந்த யூனிட் என்ன அப்படின்னா 1 கிலோவாட் அவர். ஓகேவா? 1 யூனிட் ஈக்குவல் டு 1 கிலோவாட் அவர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம ஒரு யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அங்கே 1 கிலோவாட் அவர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்கோம், கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த கிலோவாட் அவரை ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எனர்ஜிக்கு இன்னொரு யூனிட் இருக்குது, ஜூல். ஓகேவா? ஸோ அப்போ எனர்ஜிக்கு இன்னொரு யூனிட் ஜூல்னு இருக்குது, வாட் செகண்ட்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த கிலோவாட் அவரை எனர்ஜிக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே, லிசன், லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 1 கிலோவாட் அவர். ஓகேவா? 1 கிலோ ஈக்குவல் டு 1000. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இங்கே 1000 வாட் அவர் அப்படின்னு மாற்றிருக்காங்களா? அடுத்து அவரை வந்து செகண்டுக்கு மாற்றுறாங்க. ஓகேவா? 1 hour ஈக்குவல் டு 60 மினிட். 60 மினிட். ஓகேவா? 60 மினிட்டா? அடுத்து 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். அப்போ 60 இன்ட்டு 60 அப்படின்னு வரும். அப்போ 1000 வாட் இன்ட்டு 3600 செகண்ட். ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணோம்னாக்கா 3.6 இன்ட்டு 10 to the power 6 வாட் செகண்ட்னு வரும். வாட் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜூல். ஓகேவா? லிசனிங்க பாரு, எலக்ட்ரிக்கல் பவரோட யூனிட்டு வாட்டு, டைமோட யூனிட்டு செகண்டு. அப்போ வாட் செகண்ட்னு சொல்லலாம், இல்லை எனர்ஜியோட யூனிட்டு ஜூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ ஜூல் ஈக்குவல் டு வாட் செகண்ட். அப்போ இங்கே லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னாக்கா 3.6 இன்ட்டு 10 to the power 6 வாட் செகண்ட். இங்கே வாட்டும் இங்கே செகண்டும் வரும். அந்த வாட் செகண்ட் போது நம்ம என்ன பண்ணலாம், ஜூலை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 3.6 இன்ட்டு 10 to the power 6 ஜூல் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ 1 more கொஸ்டின் நோட் பண்ணிக்கணும். 1 கிலோவாட் அவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 இன்ட்டு 10 to the power 6 ஜூல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. வீடியோவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.